ராஜராஜன், டாக்டர்கிட்ட பேசிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் வரட்டா? வாங்க, உடம்பு பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி சார். வந்துடுறேங்க. போயிட்டு வந்தாரப்பா. சரி. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். துளசி, நீ இப்ப போய் ராஜராஜனை பார்க்கலாமா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so மச். அப்பா, ரூட் கிளியர். வாங்க போலாம், வாங்க. வா. அண்ணா, அண்ணா, மாமா, மாமா, துளசி, அடுத்து வா. அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேம்மா. இப்ப எவ்வளவு பெட்டர். அழாதீங்கண்ணே. கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு சரியாயிடுச்சு. எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்குண்ணே. உங்களை சுட்டுட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சுன்னு. ஐயோ, என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன்னு. சிவகாமி, அழாதம்மா. சொன்னா கேளு. அழாதம்மா. எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இது பாரு, கஷ்டங்கிறது எப்பயாவது தான் வரும். அதை சரி பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அதே நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாதுமா. முதல்ல நீ கண்ணை தொடச்சுக்க. என் மருமகளை பாரு, எவ்வளவு தைரியமா இருக்கா. என்ன சுடுறதுக்கு முன்னால அந்த சைக்கோ இவ தலையில தான் கண்ணை வச்சான். அதை நினைச்சு இப்போ இவ பயந்துட்டு இருக்காளா? அடுத்தது என்ன செய்யலான்னு போயிட்டே இருக்கால. இவளை பார்த்து கத்துக்கமா. துளசி, மாமா, வாழ்க்கை உனக்கு எவ்வளோ கத்து கொடுத்துருக்கு. வாழ்க்கை எவ்வளோ ஆபத்தானது. அதை துணிச்சலா நீ எப்படி கடந்து போறதுன்னு அதுல இன்னும் நீ நிறைய கத்துக்கணுமா. சரிங்க மாமா. சிவகாமி, என் மருமகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எனக்கு ரத்தம் கொடுத்து கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பரிகாரம் பண்ணி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு என் உயிரையே காப்பாத்திருக்கா. துளசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா உங்களுக்கு யார் மாமா சொன்னாங்க? நடந்த எல்லாத்தையும் விஸ்வா சொன்னாமா. என் மனசு நிறைஞ்சு போச்சு. நான் உனக்கு இதுக்கு எப்படி? சரி, உங்களை ஒரு விஷயம் கேட்குறேன்.
ஆபத்துல இருக்கும்போது யாராவது நம்ம உயிரை காப்பாத்தினா நாம என்ன சொல்றது அவங்கள? மாமா, எல்லாரும் கடவுள்னு சொல்லுவாங்க மாமா. ஆனா நான் என் மாமான்னு சொல்லுவோம் மாமா. என் உயிரை நீங்க தானே மாமா காப்பாத்துனீங்க. பார்த்திபா, எனக்கு நீங்க தான் மாமா கடவுள். என்ன கேட்டா நான் துளசின்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுள்கிட்ட அவ போராடி என் உயிரை காப்பாத்திருக்கா. எதுக்கு மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? வேண்டிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, வரம் கொடுக்கறது அந்த சாமியோட வேலை. எல்லாருமே அந்த சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். சிவகாமி, அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தல, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. அப்ப நான் புறப்படுறேம்மா. ரொம்ப நன்றி சார். வரேங்க. வாங்க வரேன். ஏ சத்யவதி. அம்மா, என்னம்மா? உன் வாய்க்கு ஓய்வே கிடையாதா? தின்னுக்கிட்டே இருக்க. டைம் பாஸ்மா. சரி, யாராச்சும் வந்தாங்களா? யாரும் வரலம்மா. என்ன மீறி ஒரு ஈ காக்கா கூட போக முடியாது. காவல் இருக்கிறது யாரு? இந்த சத்தியவதியாச்சே. சரி சரி, கவனமா பாத்துக்கோ. அத மீறி இங்க யாராச்சும் வந்தாங்க, அவங்கள விட்டுடுவேன். ஒன்ன தொலைச்சிருவேன். புரியுதா? போய் பாரு. மாமா, நாங்க பைரவிக்கு தெரியாம தான் வந்திருக்கோம். பிளான் போட்டது துளசி. இவ அத்தைக்கே தண்ணி காட்டியிருக்கானா பாத்துக்குங்களேன். ஹலோ துளசி, நான் டாக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க டாக்டர். பைரவி அங்கதாம்மா வந்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அப்பா, அத்தை வராங்களாம், நம்ம கிளம்பிடலாம். ஐயோ, கிளம்பிடலாம். ஐயோ, அண்ணியா? மாமா, நாங்க போயிட்டு வரட்டுமா? அண்ணே, நாங்க கிளம்புறோண்ணே. இருமா, ஏமா உடனே கிளம்புறீங்க? இல்லண்ணே, அண்ணி வந்தாங்கன்னா எங்களை பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ண்ணே. பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். வேண்டாண்ணே, எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டோம். அதுவே சந்தோஷம். நாங்க கிளம்புறோண்ணே. நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. மாமா, எப்படியோ 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவீங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம் மாமா. உடம்ப பாத்துக்குங்க மாமா. நாங்க கிளம்புறோம். அப்பா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏமா, இப்ப எதுக்குமா அதெல்லாம்? அப்பா,
இதை இன்னொரு நாள் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல. எடுத்துக்கலாம்ப்பா ப்ளீஸ். எடுக்கலாம் எடுமா நீ எடு. சிவகாமி உருன்னு இருக்காத, சரிண்ணா? வாங்க போலாம், வாங்க. வா. என்னங்க, அண்ணி கண்ணுல படாம எப்படியோ தப்பிச்சிட்டோங்க. இப்பதாங்க என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அத விடு சிவகாமி, அண்ணனை பாக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தியே, இப்ப அண்ணனை பார்த்தாச்சு, ஆசை தீர பேசியாச்சு. இப்ப உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எங்க அண்ணன் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் படைச்சிட்டாரு. அது ஒரு சந்தோஷம். அன்னைக்கு தெரியாம அண்ணன் கிட்ட பேசினது இன்னொரு சந்தோஷம். இப்படி எனக்கு டபுள் சந்தோஷம்டி. எவ்வளோப்பா? 80 ரூபாமா. மிச்ச காசு நீயே வச்சுக்க. சிவகாமி, இப்ப மட்டும் பைரவி பார்த்தான்னா பெரிய பிரச்சனையாகும். நம்ம கிளம்பலாம், வா போலாம். ஆமாமாங்க, அண்ணி பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம வந்த சுவடே தெரியாம நம்ம கிளம்பிடலாங்க. வா வா துளசி, போலாம். வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்ன? அங்க பாருங்க, காஞ்சனா அத்தை. என்னங்க, அத்தை பாக்குறதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பணுங்க. வேற வழியா போயிடலாம், வாங்க. வா. முடியாது சிவகாமி. ஏங்க? அவங்க நம்மள பாத்துட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? எப்படியும் அன்னிக்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சா நாம தொலைஞ்சோம். கடவுளே, ஏம்மா இப்போ நீ பயப்படுற? தெரிஞ்சா தெரியட்டுமே. உன் அண்ணி என்ன தலையை வாங்கிடுவாங்களா? அதுக்கு இல்லடி, அன்னிக்கிட்ட தப்பிச்சு வந்து யார்கிட்ட மாட்டிருக்கோம் பாரு. இவங்க சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெருசாக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் ஆகாதுமா. நீ பயப்படுற அளவுக்கு நாம எந்த தப்புமே பண்ணல. இப்ப என்ன, காஞ்சனா பாட்டியால பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ண போற? நாம பயந்துட்டு பேசாம போனாதான் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி பிரச்சனைய பெருசாக்குவாங்க. அதுக்கு பதிலா நாமளே பேசிட்டா? ஐயோ, பயப்படாதம்மா. நாம மாமாவை பாக்குறதுக்காக வரல, அவரை பார்க்கவே இல்ல, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொல்லிடுவோம். ஏம்மா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொன்னா இந்த கதை நம்பர் மாதிரியா இருக்கு? நம்புற மாதிரி சொன்னா நம்புவாங்கப்பா. ஏய் துளசி, ஹாஸ்பிட்டலுக்கு உன் காலை செக் பண்ண வந்தோம். மாமாவை பார்க்க வரலன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிடுறே. சரிம்மா, இரு. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? என்னை பார்த்துட்டு திருட்டு மொழி முழிக்கிறாங்க, குசு குசுன்னு என்னவோ பேசிக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? பாட்டி 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 பாட்டிமா. ஏய், எதுக்குடி இப்ப பாட்டி பாட்டின்னு ஏல விடுற? நீங்க பாட்டி தானே? பாட்டின்னு கூப்பிடாம உங்களை பியூட்டி நான் கூப்பிடுவாங்க. ஏண்டி பேச மாட்டேன்? வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ பாட்டி.
ஆமா, உங்களதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு பைரவி சொன்னால, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? என்ன சிவகாமி, குடும்பத்தோட வந்திருக்க? உன் அண்ணனை பார்க்க வந்திருக்கியா? அது அது வந்து அத்தை, நாங்க எதுக்கு வந்தோம்னா பாட்டி, நாங்க என்னோட மாமாவை தான் பார்க்க வந்தோம். என்னடி சொல்ற? உன் மாமாவை பார்க்க வந்தீங்களா? ஆமா பாட்டி, நாங்க இப்பதான் பார்த்துட்டு வரோம். ஐயோ அத்தை, இவ ஏதோ சும்மா பொய் சொல்றா அத்தை. இவ சொல்றத நம்பாதீங்க. இவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. ஏமா பொய் சொல்ற? இப்போ மாமாவை தானே பார்த்துட்டு வந்தோம். பெரியவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாதுமா. அடி பாவி, அங்க ஒண்ணு பேசுன, இங்க வந்து ஒண்ணு பேசுற. என்னடி இதெல்லாம்? அம்மா, பாட்டி கிட்ட நான் பேசிட்டு வரேன். நீ போய் கார்ல உட்காரு. அப்பா, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க, நான் பேசிட்டு வரேன். சரிம்மா. சிவகாமி, வா போலாம். என்னங்க நீங்க? இவ்வளவு நம்பி எப்படிங்க போறது? ஏதாவது வில்லங்கம்மா பேசி வைக்க போறா? அதெல்லாம் ஒண்ணாகாது. துளசி எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு வருவா. நீ வா போலாம். துளசி, அம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போமா. வா. என்னடி, என்னமோ அம்மா பேய் பார்த்த மாதிரி பயப்படுறா? என்ன விஷயம்? உங்களை பார்த்தா என்ன, பேய பார்த்தா என்ன? எங்க அம்மா எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. அதை விடுங்க பாட்டி. அம்மா வந்து மாமாவை பார்க்கணும்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மாவும் மாமாவை பார்த்து பேசிட்டாங்க. ஏய், என்னடி கதை சொல்ற? உங்களதான் பார்க்கவே வரக்கூடாதுன்னு பைரவி துரத்தி அடிச்சால, அப்புறம் எப்படி? அவங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுடுவோமா? இப்ப பாத்துட்டோம்ல. என்னடி சொல்ற? ராஜராஜன் பக்கத்துல பைரவி இல்லையா? அங்கதான் இருந்தாங்க. நான் தான் ஒரு ஐடியா பண்ணி அவங்களோட காதுல பூவை சுத்தி வெளியே வர வச்சு அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவங்களுக்கே தெரியாம பாத்துட்டு வந்துட்டோம். அடிப்பாவிகளா! பைரவியை ஏமாத்திட்டு போய் பாத்துட்டு வந்தீங்களா? ஆமா பாட்டி. ஏண்டி, நம்புற மாதிரி பேசுங்கடி. பைரவியை ஏமாத்தி நீங்க போய் பாத்துட்டு வந்தீங்களா? யார்கிட்ட போய் சொல்றீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து என் மாமாவோட செல்ஃபி எடுத்திருக்கோம். பாக்குறீங்களா? இப்பவாச்சும் நம்புறீங்களா? இது நானு, இது சிவகாமி, இது பார்த்திபன், இது என் மாமா. சூப்பரா வந்திருக்குல்ல? இது மட்டும் பைரவிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, எங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னத தப்பி தவறி கூட பைரவி அத்தை கிட்ட. சேச்சே, நான் போய் இதெல்லாம் எதுக்கு சொல்ல போறேன்? ஐயோ பாட்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்த தப்பி தவறி கூட பைரவி கிட்ட சொல்லாம விட்டுறாதீங்க. போய் தாராளமா சொல்லுங்க. என்னது? சொல்லு, நான் சொல்றேன். ஆமா பாட்டி, அதுக்காக தானே இவ்ளோ தூரம் நான் பேசிட்டு இருக்கேன். சிவகாமி குடும்பத்தோடு வந்து அண்ணன் கிட்ட பேசிட்டு போச்சுன்னு பைரவி கிட்ட போய் தாராளமா சொல்லுங்க. இந்த துளசி யாருன்னு அப்பதான் தெரியும். எங்க கிட்ட இருந்து எங்க மாமாவை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்க. அது கனவுல கூட நடக்காது. இதையும் போய் சொல்லிடுங்க. போங்க பாட்டி, பைரவிய போய் நல்லா ஏத்தி விடுங்க. அதானே உங்க வேலை. உனக்கு அவ்வளவு திமிரா? இருடி, இப்பவே போய் பைரவி கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. போங்க போங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த துளசி இல்ல. போங்க.